அரசியல்வாதிகளின், அதாவது மக்கள் பிரதிநிதிகளின், அமைச்சர்களின், முதலமைச்சரின் அடிப்படை வேலை, முக்கியமான வேலை என்பது அரசு அதிகாரிகளை, அரசு ஊழியர்களை நிர்வாகம் பண்ணுறது தான். அவங்கள கண்காணித்து ஒழுங்கு பண்ணுறது தான். ஏன்னா ஒவ்வொரு மக்களும், ஒவ்வொரு குடிமகனும் ஒவ்வொரு தேவைக்கும் பக்கத்தில் அங்கே போய் தான் நிற்க போகிறான். அவங்க சொல்கிற பதிலை நம்பி தான் அடுத்த வேலை பண்ண போகிறான். அந்த அதிகாரிகள் தவறாக நடந்துக்கிட்டால் பாதிக்கப்பட போகிறது மக்கள் தான். அரசு திட்டங்கள் சரியாக மக்களுக்கு போய் சேரணும்னா அந்த அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் ஒழுங்காக இருக்கணும். அவங்க தவறாக இருந்தால் மக்கள் பாதிக்கப்பட போகிறாங்க. பாதிக்கப்படுற மக்கள் நேரடியாக இங்கே அரசியல்வாதிகளை தொடர்பு கொள்கிற நிலையிலையும் அவங்க இல்லை. ஸோ அவங்க செய்ய வேண்டிய அடிப்படை வேலை அதிகாரிகளை, அரசு ஊழியர்களை நிர்வாகம் செய்கிறது. இதுவரை ஆட்சி செய்த தலைவர்கள், மக்கள் பிரதிநிதிகள் யாரும் அதை முறையாக சரியாக செய்யவில்லை, இல்லை தவறாக செஞ்சுருக்காங்க. அதனால தான் அத்தனை அதிகாரிகளும் அரசு ஊழியர்களும் ஊழலாகவும் தவறாகவும் இருக்காங்க. சக ஊழியர்கள் தவறாக இருக்கும்போது இவங்க கண்டுக்காமல் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் பாதிக்கப்படுறதை பற்றி கவலைப்படுவதில்லை. காரணம் முறையான நிர்வாகம் இல்லை. காரணம் சரியான தலைவர்கள் இல்லை. காரணம் அதிகாரிகளை நிர்வாகம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணமே நாம் தேர்வு செய்யும் மக்கள் பிரதிநிதிகளுக்கு இல்லாமல் போனதுதான். சிந்தியுங்கள்.